Hello everyone. So welcome to Learn CS Academy. நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸ் அனாலிசிஸ் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 1 யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூனிட் 3 ஆன சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டீட்டெயில்டு சிலபஸ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிலபஸ் அனாலிசிஸில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது எதோட ரிலேட்டடா இருக்கு, அதாவது எந்த யூனிட்டை படிச்சதுக்கு அப்புறம் இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது என்னன்னா, நீங்க யூனிட் 1ஓட சப்ஜெக்ட் அனாலிசிஸ் பாத்தீங்க இல்லையா, அதுல இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரை படிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் யூனிட்டுக்கு போங்க. ஸோ அதுல இருக்கிற பேஸ் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தேவை. லைக் நீங்க என்னென்ன கவர் பண்ணியிருப்பீங்கன்னா, மெமரி பார்த்திருப்பீங்க, டைப்ஸ் ஆஃப் மெமரி என்னென்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுல உங்களுக்கு மெயின் மெமரினா என்ன, ஆக்சிலரி மெமரினா என்ன, செகண்டரி மெமரினா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கும். அண்ட் செகண்ட் திங், இன்புட் டிவைசஸ் என்ன, அவுட்புட் டிவைசஸ் என்ன, இது ரெண்டுத்துக்கு அப்புறமா நீங்க RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி இப்படிங்கிற டைப்ஸ் ஆஃப் மெமரிய மெமரி ஹைரார்கில சொல்லியிருப்பாங்க சார். ஸோ அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்து முடிச்சுட்டு நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டுக்குள்ள வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட், மோர் ஆஃப் தியரட்டிக்கல். அதாவது என்கிட்ட வெயிட்டேஜ் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்வேன்னா, தியரட்டிக்கல் பார்ட் ரொம்ப ஜாஸ்தி, ப்ராப்ளம் ஏரியா கொஞ்சம் கம்மி. அதனால நம்மளால மார்க்கை எக்ஸாம்ல கேரண்டி பண்ணி கொடுக்கக்கூடிய ஈஸியான சப்ஜெக்ட், ஒன் ஆஃப் த ஈஸி சப்ஜெக்ட் அண்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாத சப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயத்துல நான் கேட்டகரியில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டகரைஸ் பண்றேன். ஸோ இதுல மேஜரா எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எப்படி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றது, எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைல்டா சொல்ல போறேன். ஸோ நீங்க ஒன்னு ஒன்னா பொறுமையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை முடிக்கும் பொழுது, நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, உங்களுக்கு எல்லாருக்குள்ளயுமே ஒரு மைண்ட் மேப் ஜெனரேட் ஆயிருக்கும். ஓகே, இதுக்குள்ள இது ரிலேட்டட், இதுக்கப்புறம் இது போகுது அப்படிங்கிற ஃப்ளோ. ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அடுத்த டெக்னாலஜி கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைல் போன் இருக்கு, அதுல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வருது இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மொபைல் போன்ல பட்டன் போன் இருந்தது, அது நம்மளால ஹேண்டியா இல்ல அப்படிங்கிறதுக்காக டச்சுக்கு போனோம். இந்த மாதிரி ஒரு டிராபேக்ல இருந்து அடுத்த டெக்னிக் வருது இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் உங்களோட சிலபஸோட ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டை நீங்க படிக்கும் பொழுதே எப்படி படிக்கிறீங்கன்னா, என்ன ஆர்டர்ல போகணும் அப்படிங்கிறத நீங்க தீர்க்கமா கவனமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. படிக்கிறது அதுக்கப்புறம் உள்ள போய் சப்ஜெக்டுக்குள்ள டாபிக்குள்ள சாப்டருக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெடியா? இப்ப எல்லாருமே பென் அண்ட் பேப்பர் கையில வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வாங்க, நான் அப்படியே பொறுமையா உங்களை அழைச்சிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுல முதல்ல நம்ம 3 விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, லாங்குவேஜ், கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீ ஒரு எக்ஸுங்கிறவன் வந்து ஒரு தமிழ் பேசுற ஆளு, ஒய்ங்கிறவன் வந்து ஒரு ஹிந்தி ஸ்போக்கன் பர்சனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ் தமிழ், நல்லா கவனிங்க, ஒய் ஹிந்தி ஸ்போக்கன். எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது எக்ஸுக்கு, ஒய்க்கு ஹிந்தியை தவிர எதுவுமே தெரியாது. அப்ப யார் வேணும் உங்களுக்கு? நடுப்புற ஒருத்தர் வாங்கி இந்த விஷயத்தை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சொல்லணுமா? அப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் இந்த இடத்துல தேவைப்படுறாங்களா? எஸ் ஆர் நோ? டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் தேவைப்படுறாங்களா? அதுதான் இங்க நடக்க போகுது. அதே மாதிரி இப்ப இந்த லாங்குவேஜ்ல எப்படி இந்த மாதிரி பிரிவினை இருக்கோ, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குன்னு சில லாங்குவேஜ் இருக்கு,
நம்ம யூசர் யூஸ் பண்ற லாங்குவேஜ் இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடுப்புற ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாரு, அவங்க தான் நம்ம கம்ப்யூட்டரையும் நம்மளோடையும் கம்யூனிகேஷனை நடத்த போறாரு. ஸோ அந்த லாங்குவேஜை நான் இப்ப எப்படி பிரிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் machine understandable language, machine language. Second one is assembly language. Third one high level language. இந்த மாதிரி மூணா பிரிக்கிறேன். சரியா? சோ அப்போ நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டமோட கான்செப்ட் எல்லாமே இந்த மூணு லாங்குவேஜுக்குள்ள தான் ஹிடன் ஆகி ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்றேன். மொத்தமா நமக்கு எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா இப்ப இந்த டிரான்ஸ்லேட்டரு, இந்த தமிழ் பேசுற ஆளு, ஹிந்தி பேசுற ஆளு, நடுப்புற இருக்கிற டிரான்ஸ்லேட், இது எல்லாத்தையுமே எங்க பார்க்க போறீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல. சரி, இதெல்லாம் எப்படி இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? இப்போ நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், ஸ்போக்கன் பேசிட்டு இருக்கும் பொழுது ஈஸி, உள்ளுக்குள்ள எப்படி நடக்குது? அப்ப யார் வர உங்களுக்குன்னா ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. யூசர், நான் ஒரு எக்ஸ், நான் ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லி கம்ப்யூட்டர் கிட்ட கேட்கிறேன், உடனே அந்த வேலை முடிஞ்சு எனக்கு நான் கேட்டதுக்கான ரெக்வஸ்ட் ரிப்ளையா வருது. அதுதான் அப்ப இத பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் பண்ண போகுது. சரியா? தேர்ட் ஒன், இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ள அடுத்தது நம்ம ஒரு வேலை செய்ய சொல்லி கேட்டோம்ல, அந்த வேலையை பிரிச்சு உள்ள கொடுக்கணும்ல, அதுதான் என்னன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். தேர்ட் டாபிக் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, சிலபஸை நீங்க வந்து கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி ஸ்டைல்ல ஆல்டர் பண்ணிக்கணும். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஹெட்டிங்கை முடிச்ச உடனே நீங்க எங்க போகணும்னா ஃபிஃப்த் டாபிக்கா இருக்கிற ஷெட்யூலிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே இங்க வாங்க, இதோ இருக்கு பாத்தீங்களா, சிபியு ஷெட்யூலிங்னு த்ரெட்டுக்கு அடுத்ததா இருக்குல்ல, அதை கவர் பண்ணணும். நீங்க ஃபோர்த் டாபிக்கா சிபியு ஷெட்யூலிங்க முடிக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க டெட்லாக், டெட்லாக்கு போயிட்டு மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு போங்க. மெமரி மேனேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டு லாஸ்டா த்ரெட்டிங் கான்செப்டுக்குள்ள போங்க. சரி மேம், இது எல்லாத்துக்கும் நான் எந்த புக்கை மேம் ஃபாலோ பண்றது அப்படின்னு நீங்க கேட்கிற கொஸ்டின் எனக்கு காதுல விழுது. ஸோ ஆபரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் காட் புக் அப்படின்னு சொல்லுவோம். கால்வின், காக்னே, சில்பர்ஸ் கட்ஸ்னு ஒரு ரெட் கலர் புக் இருக்கும். ஆபரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் பை கால்வின், ஓஎஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் புக். புக்கோட டைட்டில் ரெட் கலர்ல இருக்கும் புக். அதுதான் வந்து நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய புக். அதுல ரொம்பவே ஈஸியான லாங்குவேஜ்ல சூப்பரா அந்த ஆத்தர் வந்து ஆபரேட்டிங் சிஸ்டமையே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ரைட்டா? ஸோ உங்களுக்கு புக்கும் என்ன ரெஃபர் பண்ணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். எந்த ஆர்டர்ல நீங்க போகணும், சிலபஸை நீங்க எப்படி ஆல்டர் பண்ணிக்கணுங்கிறதையும் இங்க சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஒரு டாபிக்கா கையில எடுத்துக்கிட்டு அந்த டாபிக் உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். பிளஸ் நீங்க எந்த மாதிரி கொஸ்டினை எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், படிக்கும் போது என்னத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கிற சிஸ்டம் சாஃப்ட்வேரை கையில் எடுத்துக்கிறேன். சரியா? இது எதோட கண்டினியூவேஷன்? கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர்ல நம்ம அட்ரஸிங் மோட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா சிலபஸ் அனாலிசிஸ்ல, அதெல்லாம் படிக்கும் போதே அந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல லாங்குவேஜ முதல்ல கையில் எடுத்துக்கிறோம். இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். சரியா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும், கம்ப்யூட்டரால என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், கம்ப்யூட்டரால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? நம்ம ஒரு வேலை கேட்கிறோம்னா அவனுக்கு என்னதான் தெரியும்? எல்லாமே
அங்க எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ இது வந்து ஒரு பைனரி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாமா? சரி, இப்போ யூசர் எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ் இருந்தால எக்ஸ்ங்கிறவன் தான் யூசர், இதுதான் யூசர். இவனுக்கு என்னதான் தெரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் புரியாது. இவனோட லாங்குவேஜ்ல தான் இவன் கேட்பான் கம்ப்யூட்டர் கிட்ட, எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்குமா? ரைட். இப்ப இத வாங்கி இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், மாத்தி கம்ப்யூட்டர் கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதுதான் ஹை லெவல் அசம்பிளி லாங்குவேஜ். அதுக்கப்புறமா மெஷின் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும். சரி, இவனை வாங்கி படிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றேன்ல, அதுதான் கம்பைலர். கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்ப நம்ம இத பத்தி என்ன, கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இப்ப லைன் பை லைன் எது பண்ண போகுது, ஃபுல்லா எது பண்ண போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோமா? அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல படிக்கிறீங்கல்ல, லோட், ஸ்டோர், லோட் அக்யூமுலேட்டர், இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இத மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்னு சார் சொன்னாங்கல்ல, அங்க எழுதிருப்பீங்கல்ல. ஸோ அது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். ரெஜிஸ்டர்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது எங்க போக முடியும்னா லோ லெவல் லாங்குவேஜுக்கு போக முடியும். சரி, இதெல்லாம் யார் மேம் பண்ணுவா, இதெல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ள யார் இந்த வேலையை செய்வா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இது யார் பண்ணுவான்னா லோடர் லிங்கர் பண்ணுவான். சரி, இப்ப கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்தாச்சு, இனிமேல் அவன் எக்ஸிக்யூட் பண்ண போறான். அவனுக்கு என்னதான் புரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். மேம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேக்குறீங்களா? இதெல்லாம் ஓபிஜே ஃபைல், இஎக்ஸி ஃபைல் அப்படின்னு இருக்கும். இதுலயே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா யார் யார் என்னென்ன பண்ண போறாங்கிறதையும் சொல்லிட்டேன். இதை நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் படிச்சீங்கன்னா இந்த ஏரியா 100% focus will be on statement based question. So theory question தான் நீங்க இந்த யூனிட், அதாவது இந்த கொடுத்திருக்கிற சப்டிவிஷன்ல இருந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய இடம். ஓகே, 100% ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். இதுல ப்ராப்ளம்க்கு வேலையே இல்லை. இது அப்படி கேட்கணும்னு நினைச்சாங்களா ஆர்கிடெக்சர்ல தான் கேட்பாங்க. ஆர்கிடெக்சர்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இது என்ன சொல்லுது, ஃபைனல் வேல்யூ என்ன, அடிஷன் பண்ணா எப்படி பண்ணும் அப்படிங்கறத அங்க கேட்டுருவாங்க. ஸோ இங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஒன்லி தியரி பேஸ்டு பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கை நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட பேசிக்ஸ். செகண்ட் டாபிக் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். உங்களோட சிலபஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஓவர் வியூவா இருக்கும், சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கொடுக்கலையே அப்படிங்கிறதுக்காக படிக்காம விடக்கூடாது. ஸோ அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதுல என்னென்ன வகை இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, விண்டோஸ் இருக்கு, பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், டைம் ஷேரிங், இந்த மாதிரி நம்ம நிறைய வகையா ஆப்பரேட்டிங் சிஸ்டமையே பிரிக்கலாம். ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு இந்த மாதிரி டைப்ஸ் போகும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது ரொம்பவே முக்கியம். நீங்க இதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 100%. சரியா? இது அதுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹிடன் சிலபஸ். செகண்ட் டாபிக்கா அவங்க ஹிடன் பண்ணி வச்சிருக்கிறது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒய் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுல எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா எதுக்கு நமக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவை, வாட் இஸ் த நீட் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்.
யூசர் கேக்குறான், அப்படியே எடுத்து நீங்க கொடுத்துட வேண்டியதானே. அவங்க மிஞ்சி மிஞ்சி என்ன கேட்க போறான், மெமரில இருந்து ஒரு விஷயத்தை கேட்க போறான், இல்ல அவுட்புட் டிவைஸோ இன்புட் டிவைஸையோ அவன் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூசர் சொல்ல போறான், அப்படியே கொடுத்துட வேண்டியதானே. கேட்ட உடனே கொடுக்க முடியுமா? எதா இருந்தாலும் கேட்ட உடனே நம்மளால கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து அதுல சேஃப்டியை நீங்க என்ஷூர் பண்ண முடியுமா? அப்ப என்னத்துக்கு கொண்டு வராங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டமையே? செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்றதுக்கு அண்ட் ப்ராசஸரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இதுக்குதான் நம்ம என்ன கொண்டு வரோம், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையே கொண்டு வரோம். ஸோ அப்ப அது எதுக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா உள்ள போய் படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நம்மளே பார்த்திருக்கோம், ஓஎஸ்ல 7 வெர்ஷன் இருக்கு, 8 வெர்ஷன் இருக்கு. சில பேர் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அப்ப ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நான் டிசைன் பண்ணணும்னா எதெல்லாம் வச்சு நான் டிசைன் பண்ணணும், எதெல்லாம் வச்சு அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும், அப்ப அதோட கோல் என்ன, நான் ஒரு சிஸ்டம் உருவாக்குறேன்னா நான் என்னென்ன கன்ஸ்ட்ரைன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இது எல்லாத்தையுமே கோல்ல நீங்க பார்க்கணும். சரியா சரியா. அதுக்கப்புறமா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே எப்படி சொல்றது, ரொம்பவே முக்கியமான ஆளு. அதை எல்லார்கிட்டையும் காமிக்கிற மாதிரி ஓப்பன் புக்கா வச்சிருக்க முடியாது. அப்ப நான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அப்ப நான் எங்க போவேன்னா அடுத்த டாபிக் சிஸ்டம் கால். சிஸ்டம் கால் இதுக்குள்ள என்ன இருக்கும்னா யூசர் மோடு, கர்னல் மோடு அப்படின்னு இருக்கும். யூசர் மோட் அப்படிங்கும்போது யூசரோட கையில வேலை செய்யும். கர்னல் மோட் அப்படிங்கும் பொழுது எங்க போயிரும்னா ஓஎஸ்ஆ மாறிடுவான். இங்க யூசரா இருப்பான், இங்க அடுத்த நிமிஷம் 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இவன் ஓஎஸ்ஆ மாறிடுவான். ரைட்டா. ஸோ இதெல்லாம் நீங்க கவர் பண்ணும். இதெல்லாம் முடிச்சிங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகுது. இதுல இருந்து இதுக்கான வெயிட்டேஜ் நான் கொடுக்கறது என்னன்னா 80% உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஆர் கோட் பேஸ்டு கொஷின் வர்றதுக்கும் 20% சிஸ்டம் கால்ல இருந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயே டைப்ஸ்லயே நீங்க அடுத்ததா மேட்ச் த ஃபாலோயிங் லெவல்ல கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை கியர் அப் பண்ணீங்க. இது செகண்ட் கேட்டகரி. அடுத்தது நம்ம போக போறது ரொம்பவே ஹார்ட் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு போக போறோம். தேர்ட் டாப் சப்டிவிஷன் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னன்னா முதல்ல ப்ரோக்ராமா இருக்கும். ப்ரோக்ராம் எப்படி ப்ராசஸா போறான், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ரைட்டா, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன. சரி, அதுக்கப்புறமா ஷெட்யூலிங் என்ன பண்ணும். அந்த 5th சாப்டர்னு சொன்னல, இதுக்குள்ளேயே 5th இருக்கு, ஹிடன் ஆகி இருக்கு, அதையும் ரிலேட் பண்ணீங்கன்னு சொன்னல, சிபியு ஷெட்யூலிங். ஸோ அதை இங்க நீங்க கொண்டு வந்துடணும். அதை நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும் உங்களோட ரீடிங் பண்ணும் பொழுது. ஷெட்யூலிங்ல என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கு, லைக் எஃப்சிஎஃப்எஸ், எஸ்ஜேஎஃப், ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங், இந்த மாதிரி சில அல்காரிதம்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஷெட்யூலர்லயே டைப்ஸ் இருக்கு, லாங் டேர்ம் ஷெட்யூலர், மீடியம் டேர்ம் ஷெட்யூலர், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். இவன்லாம் யாரு, என்ன, எதனால இவனுக்கு ஷார்ட்னு பேரு, எதனால மீடியம், எதனால லாங், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம் ஏரியா. அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். எல்லா ப்ராப்ளமுமே ஈஸி, எல்லாத்தையுமே ஒன்னையும் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்து நான் கன்க்ளூஷன் கொண்டு வந்துருவேன். இந்த அல்காரிதம் எந்த அல்காரிதம் பெஸ்ட், எது ஒரு அல்காரிதம்லயும் என்ன டிராபேக் இருக்கு, எதனால அடுத்த அல்காரிதம்க்கு மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நாங்க கவர் பண்ணிடுவோம். நீங்க இதுல எதுக்குமே நீங்க கவலைப்படவே தேவை கிடையாது. ஹோல் புக்கை நீங்க படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்தையுமே மைண்ட் மேப்பா பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ரைட்டா. ஸோ அடுத்தது இதெல்லாம் முடிச்சிடுறீங்களா? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷெட்யூலிங்ல நிறைய பேர் உள்ள இருப்பான். நிறைய பேர் இருந்தா தானே ஷெட்யூல் பண்ணுவீங்க. ஸோ அப்ப நிறைய பேர் இருக்கானா, இவனும் பேசிப்பான், P1ம் P2வும் பேசிப்பான். அப்ப பேசும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்களும் சைமல்டேனியஸா பேசுனீங்கன்னா என்ன பேசுறீங்கிறது புரியுமா? நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியுமா? புரியாது இல்ல. அப்ப என்ன பண்ணும், ஒரு நேரத்துல
ஒருத்தர் தானே பேசணும், அப்பதானே என்ன சொல்றாங்கங்கிறத நீங்க மனசுல வாங்கிக்க முடியும். இப்ப நான் இந்த மோட்ல நான் உங்களுக்கு இத டிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க சைலண்ட் மோட்ல இருக்கீங்க, நீங்க அப்சர்வேஷன் மோட்ல இருக்கீங்க. சோ நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத நீங்களும் என் பின்னாடியே நோட் பண்ணிக்கிட்டே வரீங்க. அதுதான் அடுத்த கான்செப்ட், ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். எப்படி ஒரு டாபிக்கும் ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஒண்ணுமே இந்த இடத்துல ரிலேட் ஆகி தான் உங்களுக்கு போகும். 2 பேர் இருக்கான், இவன் 2 பேரையும் ஃபைன் டியூன் பண்ண போறீங்க. ஒருத்தருக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்ல போறீங்க. அதுதான் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். சரி, இதை எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கும் பொழுது அதுக்கு சில மெக்கானிசம்ஸ் இருக்கு. அதுதான் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம், செமஃபோர், பீட்டர்சன் சொல்யூஷன், அந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்ப்போம். ரைட்டா? இது எல்லாமே உங்களுக்கு இது ப்ராப்ளம் ஏரியா, அதையும் சொல்லிடுறேன் நான். இது ப்ராப்ளம் 100%. ஆபரேஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துடும். அடுத்தது ஷெட்யூலிங் அல்காரிதம்ல இருந்தும் ப்ராப்ளம். அடுத்தது இந்த ஷெட்யூலிங் இருக்கு இல்லையா, டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங்ல இருந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. மேட்சையும் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியால இருந்து. கிளியர்? ரைட்டா? சோ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது பேசிக். இதுல இருந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சிலபஸை போய் பாத்தீங்கன்னா அதுல இருக்கவே இருக்காது எந்த வார்த்தையுமே. இதை படிக்காம விட்டுறக்கூடாது, இதெல்லாம் முக்கியம். ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கும் பொழுது ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்லாம் அதுக்குள்ளேயே வந்துருது. சில விஷயங்கள் சிலபஸ்ல கொடுக்கும் பொழுது ஹெட்டிங்க மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஆராய்ஞ்சு படிக்கணும். இதுதான் காம்படிட்டர் மற்றவங்களுக்கும் நம்மளுக்குமான சக்சஸ் ரேஷியோவை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ரைட்? இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலயே உங்களுக்கு 3rd-ஐயும் 5th-ஐயும் லிங்க் பண்ணி விட்டேன். அடுத்ததா டெட்லாக். இங்க என்ன சொன்னேன் நானு, இவங்க 2 பேரும் பேசுறாங்க, கம்யூனிகேஷன் நடக்கிறதுனால நான் அதை ஃபைன் டியூன் பண்ணும் அப்படிங்கிறத நான் இங்க சொன்னேனா. அடுத்தது இங்க என்ன பண்றான், இவனும் பேசுறான், எக்ஸும் பேசுறான், ஒய்யும் பேசுறான். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. அதுதான் இந்த டெட்லாக். ரைட்டா? சோ இந்த டெட்லாக் எதனால ஏற்படுது, என்னென்னலாம் காரணங்கள், நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் டெட்லாக். சரி, வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப அதை நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணு வராம தடுக்கணும். கரெக்டா? ஒண்ணு வராம தடுக்கணும், அதுதான் பிரிவென்ஷன். ரைட்? ஃபர்ஸ்ட் வர்றது வரும் முன் காப்போம். வந்துருச்சு, அடுத்தது வந்ததுக்கு அப்புறம் எப்படி கியூர் பண்றது அப்படின்னு பார்க்கணுமா? ரொம்ப அந்த ஸ்டேஜ கடந்துருச்சு அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வரும் முன் காப்போம்குள்ள யார் வந்துருவாங்கன்னா பிரிவென்ஷன் வந்துருவான். அடுத்தது அவாய்டன்ஸ். இதுல எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா டெட்லாக் வராம கூடுமான வரைக்கும் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வர்ற சினாரியோல சொல்லியிருப்பாங்கல்ல, வர்றதுக்கு முன்னாடி மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க ஃப்ரீக்வெண்டா. அதெல்லாம் என்ன பண்றோம், ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ். அதுதான் இங்க நடக்க போகுது, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஸோ இது வழியால நம்ம டெட்லாக் அவாய்டன்ஸ் பண்றோம். சரி, இப்ப என்ன ஆயாச்சு, கோவிட் வந்தாச்சு அப்படின்னா டெட்லாக் கண்டுபிடிக்க போறோம். என்ன லெவல்ல இருக்கு, மைல்டா இருக்கா, மைல்டு இன்ஃபெக்ஷனா என்னங்கிறத பாக்குறோம் இல்லையா, அதுதான் டெட்லாக் டிடக்ஷன் அண்ட் ரிகவரி. இதுலயே ரொம்ப லாஸ்டா போகுது அப்படிங்கும் பொழுது டெட்லாக் இக்னரன்ஸ். இந்த கேட்டகரைசேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். கிளியர்? புரியுதா தெளிவா எப்படி வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகுது டாபிக் அப்படிங்கிறது? ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், டெட்லாக், இக்னரன்ஸ். இந்த டெட்லாக் அவாய்டன்ஸ்க்குள்ள பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்றது,
இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. திஸ் இஸ் 100% ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க ஸ்டேட்மெண்ட், இது ஸ்டேட்மெண்ட் ஆர் கோட் பேஸ்டு கொஸ்டின். எல்லாம் நீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கோட் பேஸ்டுல வந்துடும். 1ஆ 2ஆ 3ஆ 1 and 2 இந்த மாதிரி A and B அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம்ல. அது எல்லாமே நெசசரி கண்டிஷன்ஸ். இல்ல கண்டிஷன்ஸ் இருக்கு டெட்லாக் ஏற்படுறதுக்கு. அந்த கண்டிஷனே உங்களுக்கு வந்து கோட் பேஸ்டு கொஸ்டின்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல நீங்க டெட்லாக் ரொம்பவே ஈஸி ஏரியா அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம் இது. இதுல கோட் பேஸ்டும் வரும், ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு, ப்ராப்ளமும் இருக்கு, எல்லாமே. ஆனா ப்ராப்ளம்ங்கிறது பேங்கர்ஸ் அல்காரிதம்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இதோட வெயிட்டேஜ் எப்படி போகும்னா 50% ஸ்டேட்மெண்ட், 20% கோட் பேஸ்டு, 20 to 30%, 20% ப்ராப்ளம். கிளியர்? அடுத்து நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு போறோம். மெமரி மேனேஜ்மெண்ட் பார்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் நம்மளோட கம்ப்யூட்டரோட சிபியூல பாத்தீங்கன்னா ரேம்னு ஒன்று வச்சிருப்போம். 2 GB. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைலே எடுத்துக்கோங்க, ரொம்ப சிஸ்டமே போவானா. நம்ம மொபைல் போன் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன்ல போய் செக் பண்ணீங்கன்னா 2 GB ரேம், 4 GB ரேம் அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதை பொறுத்துதான் உங்களோட போனோட ஸ்பீடே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க போன் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இதை செக் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கு, இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கு. திஸ் இஸ் இன்டர்னல், திஸ் இஸ் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோக்கு வேணாலும் அதிகப்படுத்திக்க கூடியது. எக்ஸ்பாண்டபிள் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் பிக்சட், அதுல கொடுத்துருந்தான்னா அவ்வளவுதான், அதை நம்மளால ஒண்ணுமே மாற்ற முடியாது. அவன் தான் மெமரி. இன்டர்னல் தான் எங்க வரான், மெமரிக்குள்ள வராங்க. ஸோ அப்ப மெமரியில என்னென்ன வகையா அந்த குட்டி மெமரி தான், அதை நம்ம எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். சரியா? இப்போ தேவைப்படும் பொழுது வெளியிலேந்து எடுத்துட்டு வந்து உள்ள நம்ம இருக்கிற மாதிரி யூசருக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணிடுவோம். எவ்வளவு பெருசா இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க பாத்துக்கலாம், நான் ரன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு யூசர் கிட்ட சொல்லிடுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், குறைச்சலான ஏரியா தான் இருக்கும். அதை வச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க யூசரை. இதுதான் இந்த கதை தான். இந்த ஒரு வெர்ச்சுவலா ஒரு இலூஷனை ப்ரொவைட் பண்றீங்கல்ல, அதுதான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நடக்க போகுது. இதுல மேஜரா ரெண்டா பிரிப்பாங்க. கண்டிகுவஸ் அலோகேஷன், நான் கண்டிகுவஸ் அலோகேஷன். ஸோ அப்ப யார் யார் எதுக்குள்ள கண்டிகுவஸ்ல யார் யார் வரா, நான் கண்டிகுவஸ்ல யார் யார் வரா. இந்த நான் கண்டிகுவஸ்ல பாத்தீங்கன்னா பேஜிங், செக்மெண்டேஷன், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். இதுல ப்ராப்ளம், அல்காரிதம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது 100% உங்களுக்கு ப்ராப்ளம் ஏரியா. ரைட்? ஸோ கண்டிகுவஸ், நான் கண்டிகுவஸ் அலோகேஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். கிளியரா? ஸோ இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கு. செகண்டரி ஸ்பேஸ் இவ்வளோ, மெயின் மெமரி ஸ்பேஸ் இவ்வளோ, எப்படி வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை வெளில எடுப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின். திஸ் இஸ் ப்ராப்ளம் ஏரியா. ஸோ அப்ப நான் இதை எப்படி கேட்டகரைஸ் பண்றேன்னா 80% ப்ராப்ளம் ஃபோக்கஸ், 20% தியரி. ரொம்பவே ஈஸியானது. ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே நீங்க பார்த்தா நீங்க பென்ல கையே வைக்க வேணாம், பேப்பரே எடுக்க வேண்டாம், அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். கிளியர்? ரைட்? சரி, அடுத்தது எக்ஸ்டர்னல் இருக்குல்ல, அங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்காக நீங்க பார்க்காம போக கூடாது. மெமரியோட ஹைரார்கி சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுதுன்னா சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்குள்ளேயே வந்துருது. செகண்டரி ஸ்டோரேஜோட கான்செப்ட் இருக்கும், அதை பார்க்காம நீங்க போகவே கூடாது. சிலபஸ்ல இல்லையே மேம், அதனால அதெல்லாம் ஏன் மேம் சொல்றீங்க, வரும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வார்த்தை ஒண்ணுதான் கொடுப்பாங்க, நம்ம தான் என்ன பண்ணும்,
உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கணும். ஸோ அப்ப செகண்டரி ஸ்டோரேஜ், அதுக்குள்ள டிஸ்க் ஷெட்யூலிங், இதெல்லாம் நம்ம ஆப்வியஸா பார்த்துக்கணும். ரைட். அட் லாஸ்ட் sixth division is thread. த்ரெட்டுக்குன்னு சில லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் fork, spawn, thread spawn அப்படின்லாம் சொல்லுவோம் சில லைப்ரரிஸ். இது ஃபுல்லா தியரிட்டிக்கல் தான். ரொம்பவே எப்படி சொல்லலாம், இருக்கிறதுலயே ஸ்டார்ல CPU ஷெட்யூலிங், அடுத்த ஸ்டாரா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாரு, செகண்ட் ஸ்டார் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். அப்படியே நான் அடிக்கிறேன் பாருங்க அவங்க ஃபோக்கஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட், அடுத்தது இந்த டெட்லாக் சொன்னேன் இல்லையா அது, அதுக்கப்புறமா இந்த சிஸ்டமோட ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரோட கண்டினியூவேஷன் சொல்லிட்டு நான் லாங்குவேஜ் சொன்னேன்ல அது. லாஸ்ட் ஃபோக்கஸா எங்க வச்சுக்கிறீங்கன்னா வெயிட்டேஜா நீங்க த்ரெட்டுக்கு போங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிருங்க, அதுக்கப்புறமா இந்த கான்செப்டுக்கு போங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்டர்ல, நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிருங்க. எப்படி சொல்றது, டிலே பண்ணவே வேண்டாம். நம்மளோட லேர்ன்சிஎஸ் அகாடமி சேனல்லையும் நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். ரிவிஷன் கிளாஸஸ், செட்டோட ரிவிஷன் கிளாஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் டிபிஎம்எஸ் ஓட ரிலேஷனல் அல்ஜிப்ரா, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் நம்ம சீக்கிரமா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ரிவிஷன் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ். அதுதான் நம்மளோட சக்சஸை கேரண்டி பண்ணக்கூடிய இடம். அத மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு, இதுல இருந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பண்ணி என்னோட ஸ்டைல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா, இதுல இருந்து உங்களுக்கு தெளிவு கிடைச்சுதா அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ அதனால எங்களுக்கு அடுத்த யூனிட்டுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சிலபஸ் அனாலிசிஸ் வீடியோவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம அடுத்து வந்து கூடிய விரைவில் வெபினார் கண்டக்ட் பண்ண போறோம். வெபினாருக்கு அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் பெய்டு பேட்ச் வில் பி அனௌன்ஸ்ட் வெரி வெரி சூன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்ரேஷனை எங்களோட சேனல் மூலியமாகவும் எங்களோட அகாடமி மூலியமாகவும் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். we will meet soon. okay, all the very best for your preparation. நிச்சயமா உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் இருக்கும். பிலீவ் பண்ணுங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை. நிச்சயமா உங்களுக்கான சக்சஸ் will be yours. okay, thank you all. thank you so much.